கேவிக்குப்பம் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழ் இனத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்களின் தொண்டன் பேச்சாளர் குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துக்குரிய கேவிக்குப்பம் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் நமது கேவிக்குப்பம் தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழக வெற்றி கூட்டணி வேட்பாளராக நமது மாண்புமிகு தமிழக முதல்வர், கழக தலைவர் தளபதி அவர்கள் திமுக மாநில மருத்துவமனை துணை செயலாளர் டாக்டர் ராஜேஸ்வரி MBBS DG அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி கூட்டணி வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவர் ஏற்கனவே வேலூரிலே மாநகராட்சி மேயராக நின்றவர். நமது மருத்துவர் டாக்டர் ராஜேஸ்வரி MBBS DG அவர்கள் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், திமுக பாரம்பரிய குடும்பம், ஒரு நல்ல வேட்பாளரை நம்முடைய தலைவர் தளபதி அறிவித்திருக்கிறார். வெற்றி வேட்பாளர் டாக்டர் ராஜேஸ்வரி அவர்களுடைய கணவர், அன்பு சகோதரர் டாக்டர் மோகன் காந்தி அவர்கள், அவரும் ஒரு மிகப்பெரிய மருத்துவர், அவரும் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையிலே டீனாக இருக்கிறார். நன்கு படித்தவர், மருத்துவர், கழக குடும்பத்தை சார்ந்தவர். மக்கள் பணி, கழக பணிக்காக தன்னுடைய அரசு மருத்துவர் பணியை ராஜினாமா செய்தவர். மரியாதைக்குரிய கேவிக்குப்பம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிற வெற்றி வேட்பாளர் டாக்டர் ராஜேஸ்வரி MBBS DG அவர்கள் ஒரு தலை சிறந்த முகப்பேர் மருத்துவர் வேலூர்ல. அவங்க தான் இங்க வேட்பாளராக நிற்கிறாங்க. இந்த முறை எல்லாம் உதயசூரில் ஓட்டு போடுங்க. இதே இந்த கேவிக்குப்பம் தொகுதி உருவாகி இதை சந்திக்கிறது 4வது தேர்தல். 3 தேர்தலையும் ADMK தான் ஜெயிக்குது. 3 தேர்தலில் ADMK தான் ஜெயிக்குது. நாங்களும் கேவிக்குப்பம் தொகுதி தான், முடியாத தொகுதியில் இருந்தோம். கொண்ட சமுதிரம் கேவிக்குப்பம் தொகுதி வந்துருச்சு. 3 தேர்தல் ADMK தான் ஜெயிக்குது. ஒரு தேர்தலில் முதல்ல திரு சேக்கூர் தமிழரசன் ஜெயிச்சார். இப்போ அவர் திமுக ஆதரவு கொடுத்திருக்காரு, மகிழ்ச்சி. இன்னொரு தேர்தலில் முன்னாள் ராணுவ வீரர் அதிமுகவை சேர்ந்த லோகநாதன் ஜெயிச்சார். இப்போ சிட்டிங் MLA யாருன்னு கேட்டா புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இரட்டை இலட்சணத்தில் நின்றார். ADMK சார்பா, அவர் கூட்டணியிலே ADMK சார்பா இரட்டை இலட்சணத்திலே அவர் நின்று வெற்றி பெற்றார். இப்பொழுதும் அவர் தான் நின்று இருக்கிறார். திரு பூவை ஜெகன்மூர்த்தி தான் அதிமுக சார்பா நின்று இருக்கிறாங்க. 3 முறை நம்ம ஜெயிக்கல. ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். நான் கேவிக்குப்பம் தொகுதிக்கு திமுக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யல. கேவிக்குப்பம் தொகுதி ஒரு நேரத்தில் காட்பாடி தொகுதி. காட்பாடி தொகுதியிலிருந்து பிரிஞ்சிருந்தான் கேவிக்குப்பம் தொகுதி. குடியாத்தம் தொகுதி காட்பாடி தொகுதியிலிருந்து பிரிஞ்சிருந்தான் கேவிக்குப்பம் தொகுதி. அந்த காட்பாடி தொகுதியிலே தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறக்கூடியவர் நமது கழக பொதுச் செயலாளர், மண்ணின் மைந்தர், மாண்புமிகு அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவர் தான் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் தான் தொடர்ந்து இங்க ஜெயிப்பார். அவருக்கு காட்பாடி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கூட அவரே கேவிக்குப்பம் யூனியன் தான் அவரை தூக்கி விடும். கோவிக்குப்பம் யூனியன் இருந்துச்சுன்னா எல்லா பூத்திலையும் குத்தி தள்ளிதான் உதயசூரனுக்கு. அப்படி இருந்ததுங்க கேவிக்குப்பம் யூனியன். அண்ணன் துரைமுருகன், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கேவிக்குப்பம் காட்பாடியோடு இருக்கும்போது இந்த தொகுதி எப்படி இருந்துச்சு? கேவிக்குப்பம் யூனியன் வந்துச்சுன்னா இதெல்லாம் ADMK பெல்ட்ன்றாங்க. அப்புறம் எப்படி அண்ணன் துரைமுருகன் ஜெயிச்சாரு? குத்துவாங்க, போட்டு சூரியனை குத்தி தள்ளிடுவாங்க. காட்பாடி தொகுதி சீரமைப்பில் கேவிக்குப்பம் குடியாத்தம் யூனியன் கேவிக்குப்பம் தொகுதி ஆகி போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு. இது அப்படியே அந்த இடத்துல நிக்குது. 3 தேர்தல் நம்ம தோக்கிறோம். திமுக சார்பா 2 முறை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் அமனாங்குப்பம் சீதாராமன் நிற்கிறாரு 2 முறை. ஒரு முறை இப்ப குடியாத்த சிட்டிங் MLA மரியாதைக்குரிய சகோதரி, இப்ப சிட்டிங் MLA திமுக MLA மாநில மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளராக இருக்கக்கூடிய சகோதரி அமுலு நிக்கிறாங்க. இப்போ அமுலு வந்து இப்ப குடியாத்த MLA. 3 முறை நம்ம தோக்கிறோம். ஒரு முறை அமுலு, 2 முறை சீதாராமன். என்ன காரணம் கேட்டா என்ன சொல்றாங்க? இது ADMK பெல்ட், வன்னியாஸ் பெல்ட். ADMK பெல்ட்னா எப்படி அண்ணன் துரைமுருகன் ஜெயிச்சார்? அவர் தொகுதி மக்களோடு பழகினார். அப்ப இந்த தொகுதிக்கு ஒரு பெரிய பலம் இன்னொன்று என்னவென்று கேட்டால், மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர், அணைக்கட்ட சட்டமன்ற உறுப்பினர் இளம் புயலன் AP நந்தகுமார் சொந்த ஊரில் அத்தேரி. அவர் இறங்கி எங்க வேலை பார்த்தார்.
ஏன்னா 2006 முழுக்க நான் தான் பிரச்சாரம் காட்பாடி தொகுதியில். எனக்கு நல்லா தெரியும் காட்பாடி தொகுதி, அதாவது காட்பாடி தொகுதி கேள்விக்கு இருக்கும்போது இந்த ஒரு ஊர் எப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஜெயிச்சோம். இப்போ அண்ணன் துரைமுருகன் காட்பாடி தொகுதிக்கு போயிட்டார். மரியாதை கூறிய அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்கள், அவர் அணைக்கட்டு தொகுதி 2 முறை எம்எல்ஏ ஆட்டார். இப்ப 3ஆம் முறை நிக்கிறார். 3ஆம் முறை எண்ணற்ற வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க போறாரு. அதே மாதிரி காட்பாடியில் 11வது முறை நிக்கிறார் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு துரைமுருகன். 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காட்பாடியில் மண்ணின் மைந்தர் துரைமுருகன் வெற்றி பெறுவார். அதே போல் அணைக்கட்டிலும் மரியாதை கூறிய இளம்புயல் ஏபி நந்தகுமார் அவர்கள் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெறுவார். நம்ம 5 தொகுதி ஜெயிக்கிறோம். இப்ப இந்த கேள்விக்குப்போம் ஏன் நமக்கு ஓட்டு உள்ள ஏடிஎம்கே பெல்ட் நம்மளே சொல்றோம். ஏடிஎம்கே பெல்ட் என்ன ஏடிஎம்கே பெல்ட், அப்புறம் என்ன கேட்டா வன்னியாஸ் பெல்ட் வன்னியாஸ் நம்ம ஓட்டு போட மாட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம ஓட்டு போட மாட்டோம். வன்னியாஸ் ஒன்னு சொல்லிட்டா, வன்னியாஸ் ஓட்டு போடணும், ஓட்டு போட்டானோ நன்றி உணர்வோடு ஓட்டு போடணும்னா வன்னியாஸ் திமுக தான் போடணும். வன்னியர் சமுதாயத்தை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தது யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் கலைஞர். 22 பேரை சுட்டு சாகடிச்சாங்க எம்ஜிஆர் ஆட்சியில். அவங்க இந்த எம்பிபிஎஸ் இடஒதுக்கீட்டு போராட்டம் நடத்தும் போது மரத்தை வெட்டி ரோட்ல போட்டு 22 பேர் சுட்டு சாகடிச்சாங்க. அப்ப கலைஞர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்த உடனே வன்னியர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை சேர்க்கிறார். ஆட்சிக்கு வந்தாரு, உடனே வன்னியர்களை எம்பிசி பட்டியல் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி பட்டியலை சேர்த்தார். 22 பேர் எம்ஜிஆர் ஆட்சியில் சுட்டு சாகடிச்சாங்க. இடஒதுக்கீட்டுக்காக போராடிய போராளிகளை, சமூக நீதி போராளிகளை, அவங்க குடும்பங்களுக்கு நிதி உதவி கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, மாசம் உதவித்தொகை அறிவிச்சார். பல ஆயிரம் வன்னிய இளைஞர்கள் மீது அதிமுக ஆட்சியில் பொய் வழக்கு போடப்பட்டது. அதெல்லாம் கலைஞர் ரத்து பண்ணார். இதோட என்ன நன்மை பண்ண வன்னியர் சமுதாயத்துக்கு? அந்த 22 போராளிகளுக்கு சமீபத்தில் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டினாரு. வன்னியர் சமுதாயத்தின் மூத்த தலைவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு செலவச்சிருக்காரு. வேற என்ன பண்ண வன்னியருக்கு? ஆனா இந்த டாக்டர் அன்புமணி, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தான் பண்றாரு. வன்னியர்களுக்கு திமுக விரோதி, முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு வன்னியர்களை பார்த்தா பிடிக்காதுன்னு பிஜேபிக்கு கைகூலி. டாக்டர் அன்புமணி பிஜேபி கைகூலி. ஏன்னா அவர் மீது வழக்கு இருக்குது, சிபிஐல வழக்கு இருக்குது, ஊழல் பண்ணிட்டாரு, எந்த நேரத்துக்கு உள்ள போடுவான். சோ பிஜேபி சொல்ற மாதிரி கேட்டுன்னு வன்னியர்கள் என்ன திமுக விரோதி மாதிரி, திமுக என்ன வன்னியர்கள் விரோத மாதிரி அந்த ஒரு சீனை கிரியேட் பண்றான். ஆனா வன்னியர்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, 22 பேர் இறந்திருக்காங்க தியாகிகள். வன்னியர்களை எம்பிசியில சேர்த்தது கலைஞர், எல்லாமே கலைஞர். இடஒதுக்கீடு கொடுத்தவர் கலைஞர். அது எப்படி திமுக வன்னியர்களுக்கு விரோதம் ஆயிடும்? இந்த 10.5 கூட இப்போ நடைபெறுகிற 23ஆம் தேதி நடைபெற தேர்தலில் ஜெயிச்சு மே 4ஆம் தேதி வாக்கு எண்ண உடனே வன்னியருடைய 10.5 கோரிக்கையை நம்முடைய தலைவர் தளபதி தான் நிறைவேற்றுவார் என்பதை இந்த பதிவை ஆணித்தரமாக சொல்கிறேன். இதை வன்னியர்கள் உணர வேண்டும். அன்புமணி நம் சமுதாயத்தை வைத்து குளிர் காய்கிறார். வன்னியர்களை காட்டி கொடுத்து பல கோடி சம்பாதிக்கிறார். மக்கள் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கு. வன்னியர்கள் குடிசை வீட்டில் வாழ்றாங்க. அவங்க இன்னைக்கு பனையூர்ல மங்களால வாழ்றாங்க. பலாயிரம் கோடிகள் சொத்து. அவங்க பொண்ணுங்கள்லாம் போடுற செருப்பு 1.5 லட்சமா, கையில் மாற்ற ஆனிட்டி பாக எத்தனோ லட்சமா. இனி வன்னியர்கள் திமுக ஓட்டு போடுவாங்க. இது ஏடிஎம்கே பெல்ட் நம்ம போய் அணுகணும். இந்த முறை திமுக இங்க ஜெயிச்சாகணும். இந்த முறை திமுக ஜெயிச்சாகணும். மாண்புமிகு மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தலைவர் தளபதி இடத்துல இந்த தொகுதியை கூட்டணி கொடுக்காதீங்க. அதே போல் மிகுந்த மரியாதைக்குரிய அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களும், மிகுந்த மரியாதைக்குரிய வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஎம் கதிரானந்த் எம்பி அவர்களும் தலைவரிடத்துல சொல்லி இது கூட்டணி போற மாதிரி இருந்துச்சுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி போற மாதிரி இருந்துச்சு. இல்ல இது நாங்களே நிக்கிறோம் இந்த முறைன்னு இந்த தொகுதி வாங்கி இங்க நம்ம நிக்கிறோம். இது ஜெயிச்சாவும் தொகுதி. சமீபத்தில் கொண்டசமுத்திரம் ஊராட்சி மீட்டிங்ல பேசும்போது மாவட்ட கழக பொறுப்பாளர் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குள்ள டிஎம் கதிரானந்த் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசினார். நான் பார்த்தேன் அதை. 15 நாள் நம்ம தூங்கக்கூடாது, தூங்குறோமோ சாப்பிட்றோமோ இல்லையோ நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த தொகுதி அடிச்சே ஆகணும். யாரோ மெட்ராஸ் வராங்க இங்க ஜெயிக்கிறாங்க, நம்ம ஜெயிக்க முடியாதா? நாங்க உதயசூரன் சேனத்தை இங்க வாங்கி வந்துருக்கோம், ஜெயிக்கணும்னு உணர்ச்சி பூர்வமா பேசினார். அவர் பேசுறது கரெக்டா தான். நம்ம ஜெயிச்சோம், நம்ம கையில் தான் இருக்குது. ஃபீல்டு ஒர்க், நம்முடைய ஃபீல்டு ஒர்க் தான், வேற ஒன்றும் கிடையாது. இவன் யாரா சொல்றது? வீட்டுல உட்காந்து 4 பேர் காப்பான். வெளியே பேச முடியல, அதனால தான் வீட்டுல உட்காந்து பேசினுக்கிறேன். வெளியே குமரன் ஜீப் யாருன்னா அது கதை வேற. எலெக்ஷன் நேரத்தில் என் ஸ்பீச் எப்படி இருக்கும், வீட்டில் வரவங்க வெளியே வருவாங்க. இது யாருக்கு தெரியும் கேட்டா மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகனுக்கு தெரியும்.
ஆனா எங்க ஆசான் அவருக்கு தெரியும். எங்கள் இளம் புயல் மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களுக்கு தெரியும். ஏன் நமது மாவட்ட பொருளாளர், நமது மாவட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஎம் கதிரானன் அவருக்கும் தெரியும். 2 நாடாளுமன்ற தேர்தலை அவருக்காக பணியாற்றிருக்கிறார். ஒரு தேர்தல் சிஎம்சியில படுத்து கிடந்தேன். அந்த குளுக்கோஸ் ஏத்தனை ஊசி கூட எடுக்கல, அப்படியே வந்து ஓட்டு கேட்டிருக்கிறேன். நான் வெளியே வந்து பேசினேன், அது கதை வேற. பட் சூழ்நிலை நமக்கு அப்படி அமையல. அதனால சும்மா உட்காந்து முடியாது. நம்ம எல்லாம் ஜீனியர் டிஎம்கே. அதனாலதான் சமூக வலைத்தளங்களில் நான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த தேர்தல் நம்ம ஜெயிக்கணுங்க. 10 வருஷம் ஏடிஎம் ஆட்சியில என்ன பண்ணாங்க? கேள்விக்குப்ப தொகுதிக்கு என்ன பண்ணாங்க? ஒன்னும் பண்ணல. இப்ப அண்ணன் தமிழரசன் வந்து திமுக ஆதரவு கொடுத்துட்டார். அதனால நான் எதுவும் பேச வரப்பட. அதுக்கடுத்து வந்தார் லோகநாதன். அவர் என்ன பண்ணாரு? அவர் ஏடிஎம்ல ஒண்டி செலவு 10 தான். அவர் என்ன பண்ணாரு? இப்போ பூவை ஜெகன்மூர்த்தி இருக்கார். அவர் என்ன பண்ணாரு? ஒன்னு சொல்லட்டுங்களா? அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதே ஒன்னும் பண்ணல. கேள்விக்குப்ப தொகுதிக்கு 10 வருஷம் ஆளுங்கட்சிங்க. ஜெயலலிதா 5 வருஷம் முதல்ல நினைச்சு, அப்புறம் 1 வருஷம் அப்புறமா அந்த அம்மா இறந்துட்டாங்க. அப்புறமா இந்த எடப்பாடி பழனிசாமி 10 வருஷத்துல கேள்விக்குப்ப தொகுதிக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க? ஆனா அந்த கேள்விக்குப்பம் தொகுதியில் இருக்கிற லத்தேரி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், கேள்விக்குப்பம் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், பதராமி பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், சுகாதார நிலையங்கள் ஆகட்டும், ரோடு ஆகட்டும், லைட் ஆகட்டும், எல்லாமே திமுக ஆட்சியில் இப்போ பண்ணதான். அப்போ மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் காட்பாடி தொகுதி இருந்துச்சு பாருங்க, கேள்விக்குப்பம் யூனியன் அவர் பண்ணிட்டு போனது. அதன் பிறகு நம்ம குடியாத்தம் தொகுதி பாருங்க, குடியாத்தம் தொகுதியில அப்ப திமுக ஆட்சி 2006 நம்ம பண்ணது. அதிமுக வந்த எம்எல்ஏக்கள் ஏதாவது பண்ணாங்கன்னு கேட்டா 3 எம்எல்ஏக்கள் எதுவும் பண்ணல. இன்னொன்னு சொல்றேன், இப்போ இது ஒரு எதிர்கட்சி ஜெயிக்கும் போது ஆளுங்கட்சியா திமுக வருது. ஆனா கேள்விக்குப்பத்தில் ஏடிஎம்கே ஜெயிக்குது. அந்த எதிர்கட்சி என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? இப்போ இவரு திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஒரு சுயேட்சை சின்னத்தில் ஜெயிச்சிருந்தாருன்னா எடப்பாடியாவது டெட்பாடியாவது போன்னு சொல்லிட்டு அவர் மந்திரிகளை சந்திக்கலாம், முதலமைச்சரை சந்திக்கலாம், என் தொகுதிகளை பண்ணுங்கன்னு கேட்கலாம், பண்ணுவாங்க. ஆனா அவர் ஜெகன்மூர்த்தி ஏடிஎம்கே சின்னத்திலிருந்து ஜெயிச்சவர். அவர் மந்திரியை போய் பார்ப்பாரா? பார்க்கலாம். ஆனா அவர் பார்க்க மாட்டார். மந்திரி போய் பார்க்கலாமா? பார்க்க முடியுமா? இல்ல போய் முதலமைச்சரை பார்க்க முடியுமா? துணை முதலமைச்சரை பார்க்க முடியுமா? பார்க்க மாட்டார். அவர் பார்த்தாருன்னு வச்சுங்க, எடப்பாடி என்ன சொல்லுவாரு? என் சின்னத்தில் ஜெயிச்சுட்டு நீ போய் திமுக முதலமைச்சரை திமுக மந்திரியை பார்க்கலான்னு கேட்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கொடுத்துக்கிற எம்எல்ஏ ஃபண்ட் வரைக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. அவ்வளவு அவங்கள ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தா போய் முதலமைச்சர்கிட்ட உட்காந்து என் தொகுதிக்கு இது வேணும்னு கேட்பாங்க. ஒரு அமைச்சர் ரூம்ல போய் சண்டை போட்டு கேட்பாங்க. ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் நம்ம தொகுதின்னு சொல்லி. நான் இன்னொன்னு சொல்றேன் அதிமுக நண்பர்களுக்கு, நீங்க நினைக்கிற ஏடிஎம்கே இப்ப இல்லைங்க. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோது அந்த ஏடிஎம்கே இருந்துச்சு. அதன் பிறகு பல சோதனைகளுக்கு பிறகு மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சியை காப்பாத்தினாங்க. எங்களுக்கு அவங்க எதிரி தான், ஆனா இந்த கட்சி உங்க கட்சியை காப்பாத்தினாங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு அவங்கள துரத்திட்டு செல்வி ஜெயலலிதா பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்க. இனி எந்த சூழ்நிலையிலும் அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேராது, மிகப்பெரிய தவறு பண்ண மன்னிச்சிருங்க. எனக்கு அடுத்து கட்சியை தலைமை தாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்துட்டு கொடநாடு கொலை கொள்ள ஊழல் வழக்கில் சிக்கி சரியா மாட்டினார் பிஜேபி கிட்ட. அவன் திகார் ஜெயிலுக்கு போடான்ட்டான். இப்ப என்ன பண்றார் எடப்பாடி பழனிசாமி? அதிமுக நண்பர்களுக்கு சொல்றேன், உங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக, உங்க அம்மா ஜெயலலிதா அதிமுக இப்ப இல்ல. இது எடப்பாடி பழனிசாமி அதிமுக வித்துட்டாரு ஏடிஎம்கேவை பிஜேபிக்கு. பிஜேபி நல்ல ரேட்டுக்கு வித்துட்டார் ஏடிஎம்கே பிஜேபி எடப்பாடி பழனிசாமி காட்டி கொடுத்துட்டார், கூட்டி கொடுத்துட்டார். பகிரங்கமா சொல்லுவேன். இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்க, 2வது முறை தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். கேள்விக்குப்பம் திமுக வேட்பாளர் டாக்டர் ராஜேஸ்வரி எம்பிபிஎஸ் டிஜோ தான் ஜெயிப்பாங்க. அப்ப அதிமுக நீங்க நினைக்கிற அதிமுக செதறிடும், அப்படியே கேப்சர் பண்ணுவோம். பல அதிமுக முன்னாள் மந்திரிங்க தோப்பாங்க, எல்லாம் போய் பிஜேபி சேருவாங்க. டிஸ்ட்ரிக்ட் 1000 கண்டு போய் பிஜேபி சேருவாங்க. ஏடிஎம்கே கேப்சர் பண்றதுதான் எடப்பாடி பிடிச்சிருக்கான். இதை ஏடிஎம்கே நண்பர்கள் மனசுல நல்லா வச்சுக்கீங்க. அதனால இந்த முறை கேள்விக்குப்பம் தொகுதியில நீங்க திமுக ஓட்டு போடுங்க. நம்ம தொகுதி முன்னேறணுங்க. ஏங்க எனக்கு நான் 30 வருஷமா திமுக பேச்சாளர். இப்ப எனக்கு 50 வயசு ஆகுது. நான் 20 வயசுல பொட்டி தூக்குனேன். 30 வருஷம் தமிழ்நாட்டில் போகாத இடம் கிடையாது. 10 ரவுண்ட் வந்துட்டேன் தமிழ்நாடு. நான் 10 ரவுண்ட் வந்து பையா வெற்றி கொண்டானோட கோவிசெலியா, நெல்லிக்குப்பம் புகழேந்து, ஈரோடு இறைவன், இப்படி பெரிய புதுக்கோட்டை விஜயா, பெரிய பெரிய பேச்சாளர் கூட. நானும் ஒரு பெரிய இடத்துல வந்தேன் பேச்சாளரா. டேட் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து நான் சுத்தினேன். அதனால நான் பார்த்த மாதிரி ஒரு கிராமங்கள் மட்டும் இருக்கிற தொகுதி ஒரு சில தொகுதிகள். அதுல முதன்மை தொகுதி அதுல முதன்மை தொகுதி நமது கேள்விக்குப்பம் தொகுதி.
இங்க ஒரு பேரூராட்சி கூட கிடையாது. ஒரு கேவிக்குப்பம் ஊராட்சி தலைமையாக கொண்டு, ஒரு ஊராட்சி கேவிக்குப்பம் ஊராட்சி தலைமையாக கொண்டு இருக்கிற தொகுதி கேவிக்குப்பம் தொகுதி. சோ நிறைய வேலைகள் இருக்குங்க. எங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏ தாங்க செய்ய முடியும். ஆமாங்க, ஆளுங்கட்சி தான். ஆனா இந்த தொகுதியில எதிர்கட்சி ஏடிஎம்கே எம்எல்ஏ செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா செய்யக்கூடாதுன்றது இல்ல. 234 தொகுதி அந்தந்த எம்எல்ஏ போய் நின்று பிச்சு போடுவாங்க. என் தொகுதி இதை கூட அதை கூட. இந்த தொகுதிக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது யாரு? அவங்க வீட்டு பிரச்சனை தான் அவன் பார்ப்பான். உண்மையே சொல்லிடுறேன், அவன் வீட்டு பிரச்சனை தான் அவன் பார்ப்பான். பக்கத்து வீட்டு பிரச்சனை அவன் பார்க்க மாட்டான். அதுக்காக கேவிக்குப்பம் தொகுதி விட்டுருச்சா? எல்லாம் பண்ணிருக்கிறோமே. முதியோர் பென்ஷன் கேவிக்குப்பம் தொகுதியில் வருது. தலைவர் கலைஞர் அறிவித்த மகளிர் உரிமை தொகை கேவிக்குப்பம் தொகுதி வருது. காலையில் 8 மணிக்கு 5000 போட்டாரு. கேவிக்குப்பம் தொகுதி மக்களுக்கு வந்துச்சு இல்ல. இலவச பேருந்து பயணம் கேவிக்குப்பம் தொகுதி மக்களுக்கும் உண்டு. புதுமைத்திறன் திட்டத்தில் வர பணம் 1000 ரூபாய், அதுவும் கேவிக்குப்பம் தொகுதிக்கு உண்டு. தமிழ் புதுவர் திட்டத்தில் 1000 ரூபாய் வருது, அதுவும் கேவிக்குப்பம் தொகுதிக்கு உண்டு. திமுகவின் எல்லா திட்டங்களும் கேவிக்குப்பம் தொகுதி உண்டு. எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு பெரிய காலேஜ், ஒரு பெரிய ஸ்கூல், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், எங்க பார்த்தாலும் ஐமாஸ் லைட், எங்க பார்த்தாலும் ரோடு, இந்த ஆறுகள் இருந்தா செக் டேம் கட்டுறது, இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் செய்யணும்னா தொகுதியில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்கணும். அப்பதான் செய்ய முடியும். அதனால இது ஏடிஎம்கே பெல்ட்ன்றது நம்மளும் பேசக்கூடாது. மக்கள் இந்த முறை கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போடுங்க. மக்கள் யோசிச்சு ஓட்டு போடுங்க. யார் ஆட்சிக்கு வராங்க, யார் நல்லது பண்றாங்கன்னு தெரியாம நான் அதுக்குதான் குத்துறான். நம்ம இப்படி பின்தங்கி தான் இருக்கணும். கேவிக்குப்பம் பின்தங்கி தான் இருக்கணும். அணைக்கட்டு தொகுதி கூட கிராமங்கள் சார்ந்த தொகுதி தான். அதுவும் ஒரு கிராமங்கள் சார்ந்த மலை அங்க நிறைய மலை மீது மக்கள் வாழ்றாங்க. கிராமங்கள் சார்ந்த தொகுதி தான் அணைக்கட்டு. ஆனால் அங்க இளம் புயல் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஏபி நந்தகுமார் போய் நின்று அங்க சட்டமன்ற உறுப்பினரா எதிர்கட்சியில் ஒரு முறை, ஆளுங்கட்சி ஒரு முறை, இன்னைக்கு போய் அந்த அணைக்கட்டு தொகுதி போய் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஐலாண்டு இருக்குது, செதுப்பேரி ஐலாண்டு இருக்குது, பஸ் ஸ்டாண்டு போய் பாருங்க எப்படி இருக்குது. அணைக்கட்டுன்னு சொன்னா அங்க அணையே கிடையாது. மேலரசம்பட்டில் அணைக்கட்டு வந்துருச்சு, டேம் கட்ட போறாங்க. ஹாஸ்பிட்டல் பாருங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அந்த தொகுதியை அவரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் தான் தொகுதி பண்ணார். அந்த மாதிரி நம்ம கேவிக்குப்பம் தொகுதிக்கு இங்க ஒரு திமுக எம்எல்ஏ ஜெயிக்கணும். நமக்கு மந்திரி இருக்காருங்க. நமக்கு மந்திரி மண்ணின்மையான துரைமுருகன் இருக்காரு. நமக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஏபிஎன் இருக்காரு. நமது மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஎம் கதிரானந்த் இருக்காங்க. எல்லாம் இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. இப்ப கூட ஒரு ரோடு ஒன்று வந்துச்சு, பைபாஸ் ரோடு வருது. அந்த பக்கம் அங்க சென்றாம்பள்ளி தாண்டி அங்க இருந்து பைபாஸ் ரோடு குடியாத்துக்குள்ளே வரத்தவில்லை. அப்படியே பேரணாம்பட்டு போயிடலாம், அப்படியே பெங்களூர் போயிடலாம், அப்படியே பல்னர் போயிடலாம். அதே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஎம் கதிரானந்த் அவருடைய சாதனை. குடியாத்துல எவ்வளோ கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் வேலை நடந்திருக்கு. மண்ணின் மைந்தர் துரைமுருகன், அண்ணன் ஏபி நந்தகுமார், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஎம் கதிரானந்த், இவங்க முழு முயற்சி எடுத்து இன்னைக்கு குடியாத்துல அங்க எம்எல்ஏவா திமுக எம்எல்ஏ அமலு செஞ்சாங்க. இங்கேயும் செஞ்சிருக்காங்க. ஆனா நான் ஓபனா பேசுறேன், யாரும் கோச்சினா பரவாயில்ல, ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தா தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டா போய் நிப்பாங்க மந்திரி கிட்ட. ஆளுங்கட்சி எம்எல்ஏ வரணுங்க. எதிர்கட்சி எம்எல்ஏ என்ன செய்யுது? அவர் என்ன பண்ணுவாரு? ஜெகன்மூர்த்தி சென்னையில் இருக்கிறாரு, மாசம் 2 முறை 3 முறை வரா. அப்படி வந்து ஏதோ காது குத்து நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி ஏதோ பார்க்கணும்னா பாக்குறாரு. அவரு கொடுக்குற எம்எல்ஏ ஃபண்டை பிரிச்சு கொடுத்துடுறாரு. அவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும். அவர் இதே முதலமைச்சர்கிட்டயோ மந்திரிகிட்டயோ போயிருந்தாருன்னா செஞ்சுக்கலாம். அவர் போகவும் முடியாது. போனா அங்க எடப்பாடி செக் வச்சிருவாரு. அடுத்த முறை சீட்டு இல்ல, நீ கூட்டணி வேணா போயிடுவாங்க. சோ நம்ம இவங்க தொகுதிக்கு வரல, அவங்க செய்யலன்னு சொல்றதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க. நம்ம ஜெயிக்கணும். நம்ம இந்த முறை ஜெயிக்க வைக்கணும். இது நான் கேவிக்குப்பத்துக்கு தொடர்ந்து 6 பதிவுகள் போட போறேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம கேவிக்குப்பம் தொகுதி ஜெயிச்சாலும் 1992 நான் பெங்களூர் வந்து குடியாத்துக்கு வந்தேன். 92 இருந்து நான் கேவிக்குப்பம் தொகுதி தான் இருக்கிறேன். அதான் குடியாத்து தொகுதி இப்ப கேவிக்குப்பம். கொண்டசமுத்திர பஞ்சாயத்து. கொண்டசமுத்திர பஞ்சாயத்துல கட்சியே கிடையாது. அப்ப கொண்டசமுத்திர பஞ்சாயத்துல கட்சி யாருன்னு கேட்டா மில்லு சம்பத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அடுத்து இங்க அண்ணன் பொன் அண்ணாதுரை அவர்கள், நான் குடியாத்த குமரன், வள்ளலானவர்கள குட்டின்னு ஒருத்தர், இங்க கொண்டசமுத்திரத்துல இங்க மொழிமாறன் ஒருத்தர், இன்னொரு சில பேர். அவ்வளவுதான். அப்படியே குத்துவான் ரெட்டலி. கொண்டசமுரன்னா குத்துவான் ரெட்டலி. இது திமுக மாத்திரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2006 இப்ப வடக்கு ஒன்றிய திமுக செயலாளராக இருக்கக்கூடிய ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் என் சத்யானந்தம் வந்து நிக்கிறார் உதயசூர்ல. 2006 உதயசூர்ல ஜெயிச்சோம். அப்பதான் திமுக முதல் வெற்றி.
இப்போ நம்ம இன்னும் ஊராட்சி மன்றத்தை பிடிக்க முடியல. 3 முறை ராமு தலைவர் இருந்தார் ஏடிஎம்கே. இப்போ மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் எதிர்த்து போட்டி போடுற ராமு தான் இருந்தார். நம்ம அண்ணன் துரைமுருகன் தான் 30,000 ஜெயிக்க போறாரு. அது எந்த ஒரு சந்தேகம் வேணாம். உள்ளத்துல இருந்து சொல்றேன், உதட்டுல இருந்து சொல்ல, உள்ளத்துல இருந்து சொல்றேன். 30,000 ஓட்டுல இந்த முறை நான் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில ஜெயிக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட ராமு தான் இங்க இருந்தார் 3 முறை தலைவரா. இப்பதான் இது திமுக அப்படியே திருப்பி வச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லா பஞ்சாயத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பரதராமி, ஆந்திரா பார்டர் பரதராமி ஏடிஎம்கே பெல்ட். முதல்ல 96ல ஏஜே பத்ரிநாத் அங்க உதயசூர்ல ஜெயிக்க வச்சோம். அப்படி அந்த பரதராமி பெல்ட் அப்படியே குட்லாரப்பள்ளி, அப்படி போனா பூஜாரி வலச, இப்படி உள்ள போனா கொத்தூர், அப்படியே வந்தா கள்ளப்பாடி, ராமால, உள்ள பல கிராமங்கள், இப்படி வந்தா கொண்டசமுத்திர பஞ்சாயத்து, அப்படி போனா நம்ம பிரித்திஷ் ஒன்றிய செயலாளர், நம்ம அன்பரசன் ஒன்றிய செயலாளர், அந்த ஏரியாக்குள்ள அப்படி போனீங்கன்னா மேலாளத்தூர், கூடநகரம், இந்த பக்கம் போனீங்கன்னா ராஜாகுப்பம், இப்படி ஒரு கிராமங்கள் இருக்கிற தொகுதிங்க. சோ இப்போ மக்களுக்கே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. பேசும்போது என்னன்னு கேட்டா பேசுவாங்க, 3 முறை இலைக்கே குத்துறமே, 1000 ரூபாய் வாங்குறேன் மாசமானா, அது 2000 ஆகிட்டார் தளபதி. காசு இல்லாம இந்த வீட்டுல காலைல 5 மணி காலை 8 மணிக்கெல்லாம் 8000 போட்டாரு. பஸ்ல இலவசமா போறோம். இப்ப 2000 தரண்டாரு, மகளிர் ஓய்வுக்கு எல்லாமே ஏத்திட்டாரு. 8000 ரூபாய் கூப்பன் தரண்டாரு ஃப்ரிட்ஜுக்கு. இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. மக்களுக்காக உழைக்கிற ஒரு தலைவன் யாரு? தலைவர் தளபதி ஸ்டாலின். அவர் தான் முதலமைச்சராக போறாரு. அப்ப ஏன் நம்ம திரும்பி ஏடிஎம்கே ஓட்டு போடணும்? யாரோ எங்கந்தோ வராங்க, எங்கந்தோ வந்து அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க. நம்ம ஊர் டாக்டர் நிக்கிறாங்க இங்க. நம்ம ஊர் டாக்டர் என்ன வேலூர்னா இங்க இருந்து 500 கிலோமீட்டரா? அது 2 வீலர் உட்காந்து ஒரு மேரி மெட்ரோனா 25 நிமிஷம் 30 நிமிஷத்துல போய் நிக்கலாம். நம்ம டாக்டர் ஓட்டு போனா மக்கள் கொஞ்சம் மாறி இருக்குது. இருந்தாலும் இந்த வன்னியர்கள் இருக்காங்கன்றது மட்டும் தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. ஏடிஎம்கே ஓட்டு வன்னியர்கள் போடாதீங்க. நானும் வன்னியர் சமுதாயம் தான், சீவூர்காரன். ஓட்டு போடாதீங்க. 10.5 குடுறன்னு சொல்லி வன்னியர் சமுதாயத்தை ஏமாத்தியது எடப்பாடி பழனிசாமி. அதற்கு துணை போனது டாக்டர் அன்புமணி. 10.5 தர வன்னியருக்குன்னு எப்ப சொன்னார் எடப்பாடி? தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரம் இருக்குது. இன்னைக்கு தேர்தல் அறிவிக்க போறாங்க 4 மணிக்கு. காலையில் 9 மணிக்கு சொல்லிட்டாரா, அரசாணை வெளியிட்டார். 10.5 கொடுத்துட்டோம். உடனே நம்ம ஆளுங்க ஐயோ எடப்பாடி 10.5 கொடுத்துட்டாரு, வன்னியர்கள் கொடுத்துட்டாரு. உடனே அன்புமணி அப்படியே கண்ணு தண்ணி விடுறோம். அந்த இதெல்லாம் டூப்ளிகேட் எல்லாம் பிராடுங்க. டாக்டர் ராமதாஸ் அவர் நாங்க வாங்கி கொடுத்துட்டோம், நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். அன்னைக்கு என்பிசி கலைஞர் கொடுத்தாரு. எடப்பாடி கொடுத்தாரு. அப்படி கொடுக்க முடியாதுங்க. வன்னிய மக்கள் அப்படி கொடுக்க முடியாதுங்க. அதெல்லாம் போய் கவர்மெண்ட்ல போய் சென்சஸ் போனோம், என்ன ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதுக்கே 1 வருஷம் ஆகும். இவர் சும்மா கூத்துட்டாரு. இந்த கோர்ட்டுக்கு போனான் 10 ஜாதிகாரன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது என்ன சொல்ற டாக்டர் அன்புமணி? அந்த என்ன பேசுறாரு? எடப்பாடி கொடுத்தாரு, அது திமுக ரத்து பண்ணிட்டாங்கன்னு ஏமாத்துறான் பாத்தீங்களா? எப்படி இதே அன்புமணி போன எம்பி எலெக்ஷன் இருந்தாலும் பேசணும். எங்களை எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி விட்டார். அந்த அம்மா திருமதி மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அன்புமணி கூட பேசினாங்க. எங்களை எடப்பாடி ஏமாற்றி விட்டாரு. தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வன்னியர்களுக்கு 10.5 எங்களை ஏமாத்திட்டாரு, அப்படி கொடுக்க முடியாது, எங்களை ஏமாத்திட்டாரு. அப்ப பேசினாங்க. இப்ப என்ன பேசுற டாக்டர் அன்புமணினா, எடப்பாடி குத்தாரு, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ரத்து பண்ணிட்டாரு. கோர்ட் ரத்து பண்ணாயா? அதாவது நம்ம மக்களுக்கு அறிவு இல்லை, வன்னிய மக்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு நினைச்சனால்தான் ஏமாத்துறான். அதனால நான் தொடர்ந்து இன்னொரு 5-6 பதிவுகள் போடணும். அதனால நான் வன்னிய மக்களுக்கு கேட்கிறேன். இந்த பாமக இப்ப இல்ல, அதெல்லாம் அப்பம்புள்ளி சண்டை போட்டுனாங்க. உங்க பேரை சொல்லி பணத்தை பல ஆயிரம் கோடி கொள்ளடிச்சுட்டானுங்க. அது பங்கு போட்டதுல அப்பம்புள்ளி சண்டை. அந்த பெரிய மனுஷன் இன்னைக்கு ஏதோ என்ன சின்னமோ பார்த்தேன். இன்னைக்கு அது ஏதோ ஒரு சின்ன சிலிண்டர் சின்னமோ என்ன ஒரு சின்ன குத்துறாங்க. சசிகலா கூட போய் கூட்டணி சேர்ந்துக்கிறார் நம்ம சமுதாய தலைவர். எந்த அளவுக்கு போயிடாங்க பாருங்க. இனியெல்லாம் நீங்க வந்து பெரிய ஐயா சின்னையான்னு போனா நம்ம ரோட்ல தான் நிக்கணும். கண்டிப்பா தலைவர் தளபதி 10.5 கொடுப்பார், 10.5 கொடுப்பார். அதனால கிழக்குப்பம் தொகுதி வாக்காளர்களை ரெட்டையில பெல்ட்ன்றது, வன்னியர் பெல்ட்ன்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த முறை நம்ம திமுக ஜெயிக்கணும். நான் 30 வருஷத்துல நான் பழகாதவங்க யாருமே கிடையாது. இந்த ஏன் ஒன்றியத்துல குடியாத்த ஒன்றியம் அண்ணன் சத்யா ஒன்றிய செயலாளர் ஒன்றியமா இருக்கட்டும், என்னோட அருமை நண்பர் பிரித்திஷ் ஒன்றிய செயலாளர் அண்ணன் அன்பரசன் ஒன்றிய செயலாளர் அந்த ஒன்றியமா இருக்கட்டும், அங்க கூட ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் இருக்கிற ஒன்றியமா இருக்கட்டும், அண்ணன் முருகேசன் இருக்கிற ஒன்றியமா இருக்கட்டும், இங்க இருக்கிற அண்ணன் சீதாராமன் ஒன்றியமா இருக்கட்டும், நான் பழகாதவங்க யாருமே கிடையாது. எல்லாம் நல்லா ஒர்க் பண்றவங்க. இருக்கிற எல்லா ஒன்றிய செயலாளர் நல்லா ஒர்க் பண்றவங்க, யாரையும் குறை சொல்றது இல்லை. நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண நினைக்காதீங்க. இன்னும் நல்லா கடுமையா உழைச்சு இந்த முறை இது திமுக ஜெயிக்க வச்சிட்டோம்னு வச்சுங்க. இது எப்பவுமே இனிமே திமுக தான்.
இந்த தொகுதியில தான் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் பிறந்திருக்கார். இந்த தொகுதியில தான் மிகுந்த மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர், அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் பிறந்திருக்கிறார். இந்த தொகுதியில தான் மிகுந்த மரியாதைக்குரிய எனது அன்பு அண்ணன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் டிஎம் கதிரானந்த் அவரு இங்கதான் பிறந்திருக்கிறார். இந்த 3 விவிஐபிஸ் இருக்கிற தொகுதி இது. ஒருத்தர் கூட யாரும் சாதாரணமானவங்க கிடையாது. எல்லா திமுக விவிஐபிஸ். ஒரு மிகப்பெரிய முன்னணி தலைவர் அறிஞர் அண்ணா வகித்த பதவி பொதுச் செயலாளர் நம்ம தொகுதி. அண்ணன் ஏபிஎன் நம்ம தொகுதி. 2வது முறை பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிற அண்ணன் டிஎம் கதிரானந்த் நம்ம மாவட்ட பொறுப்பாளர் நம்ம தொகுதி. நம்ம தோத்தா 4வது முறை தோத்தா எப்படி இருக்கும்? அந்த வார்த்தை கூட வாயில வரக்கூடாது. தவறி வந்துச்சு, மன்னிங்க. நம்ம ஜெயிக்கணும். நான் எவ்வளவு பேசுவேன், களத்துக்கு வந்தா எவ்வளவு பேசுவேன். ஆனா நமக்கு பர்மிஷன் இல்லையா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உதயசூரன் எங்க இருந்தாலும் ஓட்டு கேட்கலாம். நம்ம மாத்தியா கேட்க போறோம். அது திமுக பிறந்தோம், திமுக சாவ போறோம். இந்த முறை இந்த தொகுதி ஜெயிச்சாகணும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள், நமது மாவட்ட பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஎம் கதிரானந்த் கொண்டசுபுரம் பஞ்சாயத்தில் பேசணும் சொன்னாரு. உயிரை கொடுத்து வேலை செய்வோம். 15 நாள் ஆனாலும் இந்த 15 நாள் தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம நம்ம கஷ்டப்படணும்னு ஆக்ரோஷமா பேசினார். அந்த ஆக்ரோஷம் நம் ஒருவரிடத்தில் இருக்க வேண்டும். அதே போல் நமது மிகுந்த மரியாதைக்குரிய இந்த மண்ணினுடைய மைந்தர் தான் அவரும், அண்ணன் ஏபி நந்தகுமார், இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார். அணைக்கட்டில் எம்எல்ஏ நிற்கிறாரு. அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் கடுமையா உழைக்கிறார். அவர் ஜெயிச்சிட்டார். அவர் போய் எழுத்தாங்க யார் ஜெயிக்கிறது? காட்பாடி நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன், அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற நிரந்தர உறுப்பினர் அண்ணன் ஏபிஎன் தான். இருந்தாலும் ஒரு இன்வால்மெண்டா ஒர்க் பண்றாரு. அண்ணன் ஏபிஎன் அவர்கள் அடிக்கடி இந்த தொகுதிக்கு வர வேண்டும். அவரும் இந்த தொகுதி வர வேண்டும். ஏற்கனவே நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஎம் கதிரானந்த் அவர் தான் நமக்கு மாவட்ட பொறுப்பாளர். அதே மாதிரி அமைச்சரும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 2 நாள் அப்படி இப்படி அந்த வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு போனா நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம தான் ஜெயிக்கிறோம், உறுதியா ஜெயிக்கிறோம். பல்வேறு சாதனைகளை தளபதி செய்திருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த எலெக்ஷனுடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின். 73 வயசு 74 வயசுல தளபதி எப்படி உழைக்கிறார் பாருங்க. நம்ம ஒருவர் தொடர்ந்து யோசிக்கணும். 74 வயசுல எப்படி உழைக்கிறார் அந்த எடப்பாடி பழனிசாமி. மரியாதை இல்லாத பேசுறான். நம்ம கட்சிக்கார கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. மரியாதை இல்லாத பேசுறான். ரொம்ப கீழே இறங்கி பேசுறான். கலைஞரை கீழே இறங்கி பேசுறான். நான் ஒருத்தன் தான் பதில் கொடுத்துருக்கிறேன். இறங்கி பேசுறான். கொரோனால நீ போய் சேர்ந்திருக்க வேண்டியவன் சொல்றான். ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்றான், கலைஞரை சொல்றான். ஆனா உதயாவை பேசுறான். அவங்களுக்கெல்லாம் செருப்பட்டி சவுக்கடி கொடுக்கணும்னா கேள்விக்குப்போம் தொகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும், ஜெயிச்சாக வேண்டும், கடுமையாக உழைப்போம். கேவிக்குப்பம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி டாக்டர் ராஜேஸ்வரி எம்பிபிஎஸ் டிஜர்களை வெற்றி பெற வைத்து கேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏ ராஜேஸ்வரி என்று தலைவர் தளபதி கரத்தில் ஒப்படைப்போம். இது ஒரு பதிவு. இன்னும் பல பதிவுகள் கேவிக்குப்பம் தொகுதிக்காக பேச இருக்கிறேன். மீண்டும் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். கேவிக்குப்பம் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மரியாதைக்குரிய சகோதரி வெற்றி வேட்பாளர் டாக்டர் ராஜேஸ்வரி எம்பிபிஎஸ் டிஜர்களை கேவிக்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுங்கள். வாழ்க தலைவர் தளபதி. உதிக்கட்டும் உதயசூரியன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். நாளை மீண்டும் சந்திக்கிறேன்.